ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு முழுவதும் என்னென்ன ஒரு நன்மைகள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் என்னென்ன உயர்வுகள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷபம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க கலைக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் 2 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் கலையார்வம் உடையவர்கள். வயதானாலும் இளமையுடன் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள், நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள், பயண யோகம் உடையவர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள். அதே போல இந்த உலகத்தில் பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி பெற்று அதன் மூலம் வாழ்க்கையில உயரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல சகிப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம் இதையெல்லாம் நிரம்ப உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறை, ஜவுளி சார்ந்த துறை, பணப்புழக்கம் உள்ள இடத்துல வேலை பார்க்கறது, இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும். முக்கியமாக நீர் சம்பந்தப்பட்ட துறையில் அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் வாகன யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதும் உண்டுங்க. வாகன தொழில் மேலே ஒரு ஆர்வம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன் அப்படின்னா பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி குரு பகவான்ங்கிறதுனால பிள்ளைகளால் வளர்ச்சி உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் நிரந்தர தொழில் பாக்கியம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி சனி பகவானா வருவதனால இவர்களுக்கு நிரந்தர உத்தியோகங்கிறது இருக்கும். இப்படி எல்லாவற்றிலும் பாருங்க சிறப்பை உணரக்கூடியவர்கள், வாழ்க்கையில் உயர்வை பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் இந்த 2026 மிக சிறப்பாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் 2027 ஜூன் வரையும் இருப்பார். அப்போ 2026 பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க, மிகப்பெரிய கொடுப்பனை. இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். மீண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்திற்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒரு மிக உன்னதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் வாழ்க்கையில் உயர்வான காலங்கள். சனி பகவான் அசையா சொத்துக்கு அதிபதி. அதே போல நிலையான உத்தியோகத்துக்கு காரகம் உள்ளவர் பாருங்க சனி பகவான். அப்ப வாழ்க்கையில அதுவும் லாபஸ்தானத்தில் இருப்பது இந்த 2026 யாருக்கெல்லாம் உயர் பதவி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கொடுக்க இருக்கிறார். உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா இந்த 2026 தான். அதே போல குரு பகவான் பாருங்க 2026 ஜூன் வரையும் 2ஆம் இடத்துல இருப்பார். அப்ப அவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் தான். அவர் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் 2026 ஜூன் வரையும். அவர் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. பொதுவாக குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 தான் ராஜ யோக பலன்களை கொடுப்பார். அப்போ 2026 ஜூன் வரையும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. குரு பகவானால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். 2026 முற்பகுதியிலேயே ஜூனுக்குள்ளேயே பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அதே போல 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இதுவும் ஒன்றும் பெரிய ஒரு சிரமம் கிடையாது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் பெரிய கோளாறு இல்லை. அப்போ இந்த 2026 முழுவதும்
ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் 100% சரியாக இருக்கிறது. இதில் நல்ல தசாபுத்திகளும் இருந்தால் பாருங்க, மிகப்பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரர்கள் 2026 எட்ட முடியும். ஏன்னா உங்களுக்கு கோச்சாரமும் தசாபுத்தியும் சாதகமாக இருக்கின்ற பட்சத்திலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது உண்டாகும். சரி, இப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 2026 என்னென்ன பலன்களை கொடுப்பார் பாருங்க. சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. சனி ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னா பாருங்க, வாழ்க்கையில் நம்முடைய தலைமுறையை தாண்டி நம்முடைய பேரன் பேத்தி காலகட்டத்திலையும் அந்த பாருங்க அந்த சொத்துக்கள் அந்த புகழ்ங்கிறது நிலைத்து இருக்கும். அந்த அளவுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர். நீண்ட காலம் அந்த புகழ் அந்த பலன் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் பாருங்க சனி பகவான். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 2026 மிக உயர்ந்த பதவிகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. யாருக்கெல்லாம் இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கலையோ இந்த 2026 உயர் பதவி கிடைத்துவிடும். யாருக்கெல்லாம் புகழ் கிடைக்கல, யாருக்கெல்லாம் கௌரவம் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அந்த புகழ் கௌரவம் தானாக தேடி வருங்க. யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக உங்கள் உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் இல்லையோ அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் அடுத்தவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவிகள் கிடைக்கும். அதாவது மிகப்பெரிய ஒரு பதவி, ஒரு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்குங்க லாபஸ்தானத்தில் சனி இருப்பது. அப்போ சனி பகவான் பாருங்க மிக உயர்ந்த பதவிகளை பாருங்க உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல் யாரெல்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும், இல்லைன்னா வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருங்க. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 11ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் கட்டாயம். அதே போல் வயதானவர்களுக்காக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி, இந்த 11ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. வயதானவர்களுக்கெல்லாம் ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து விடும். 11ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் ஒரு நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சனி இருப்பது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நிலவும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னா சனி லாபஸ்தானத்தில் இருப்பது தான். அதாவது உங்கள் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்க, திடீர் பணக்காரர், அதே போல் வாழ்க்கையில் ரொம்ப சரிவில் இருந்தவர் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை பாருங்க அடிபடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவான். அப்போ பாருங்க, நீங்கள் ஒரு குடிசையில் இருந்தால் கூட ஒரு கோபுர உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது. அதே போல் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வேலை கிடைக்கும். 2026 யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 100% வேலை உண்டு. அதுவும் நல்ல ஒரு பெரிய வேலை. ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ உயர்ந்த பதவிகள், மிகப்பெரிய பதவிகள், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பதவிகள் இது எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்போ யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த 2026 எழுதக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம், வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அப்படின்னா 2026 தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த 2026 முழுவதும் அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா ரிஷபராசி தான். அதே போல பாருங்க, குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தார்.
இந்த 2026 ஜூனுக்குள்ள பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சிகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குரு பகவானால. குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்வார். ஏன்னா மிகப்பெரிய சுபக்கிரகம் அவர், இயற்கை சுபக்கிரகம். இயற்கை சுபக்கிரகத்தில் ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடியது குரு தான். அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்போ குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாருங்க அந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா குரு எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யும் குடும்ப விஷயத்தில். அப்போ குடும்பத்தில் உங்களுக்கு குறை இருக்குது, குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார். உங்களுக்கு குடும்பம் அமையலை அப்படின்னா, திருமணம் அமையலைன்னா திருமணத்தை கட்டாயம் கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். அதே போல் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026 ஜூனுக்குள்ள ஏதாவது பேச்சால ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு லாபாதிபதி, அதை மறக்கக்கூடாது. அப்போ பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டு. அதே போல் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கலாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் 2ஆம் இடத்துல குரு இருப்பது. எதிர்பாராத பணவரவு கொடுக்கும், குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அவர் 8ஆம் அதிபதிங்கிறதுனால எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுப்பார். இப்படி நல்ல மாற்றங்களை குரு பகவானாலையும் பார்க்க முடியும். அதே போல் 10ஆம் இடத்துல பாருங்கள் ராகு இருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, டிரான்ஸ்ஃபருக்காக அப்ளை செய்ய வேண்டாம். 10ஆம் இடத்துல இன்னும் ஒரு வருஷம் இருப்பார், 2026 முழுவதும் இருப்பார். அப்போ ஒரு வேலையில் இருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பாக இருக்காது 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. அதனால் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை செய்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறது சிறப்பு தாங்க. ஏன்னா சனி வேறு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அதே போல் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே போல் ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் நல்ல அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணும், அவ்வளோதான். மற்றபடி 4ஆம் இடத்துக்குடைய கேதுவால் உங்களுக்கு பெரிய கெடுபங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா சனி குரு எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் உத்தரவாதம் கொடுப்பாங்க. யார்? சனி குரு 2 பேருமே நீங்கள் உயர்வதற்கு உற்ற துணையாக இருப்பார்கள். சனி பகவானும் சாதகமான இடத்துல இருக்கிறார், குரு பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த 2026 வாழ்க்கையில் ஒரு பொற்காலம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காலம், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வருடம் அப்படின்னா இந்த 2026 தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் என்னுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.